சிபிஎஸ்சியோட 10th ஸ்டாண்டர்ட்ல பேசிக் மேத்ஸ், ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். பேசிக் மேத் எடுத்தா என்ன படிக்கலாம், ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எடுத்தா என்னென்ன படிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக் மேத்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் புக்ஸ் சேம், சிலபஸ் சேம், கிளாஸ் ரூம் சேம், ஆனால் எக்ஸாம் டிஃப்ரெண்ட். பேசிக் மேத் ஈஸியாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பேசிக் மேத்தில் ஒன்லி புக்கில் உள்ள கொஷின்ஸ் மட்டும்தான் போர்டு எக்ஸாமில் வரும். ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 70% காம்படேட்டிவ் பேஸில் வரும். 10th பேசிக் மேத்ஸ் எடுத்தால் 11th ஸ்டாண்டர்டில் அப்ளைட் மேத்ஸ் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். கோர் மேத்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியாது. பேசிக் மேத்ஸ் எடுத்து படிக்கிறவங்க சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ, பிஏ, பிபிஏ, பிகாம், லா, மாஸ் கம்யூனிகேஷன், டிசைன், மெடிக்கல் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். அதே ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எடுத்து படிக்கிறவங்க 11th ஸ்டாண்டர்டில் கோர் மேத்ஸ் இல்லைனா அப்ளைட் மேத்ஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எடுத்து படிக்கிறவங்க இன்ஜினியரிங், என்டிஏ இந்த மாதிரியான மேத்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் தான் எடுக்கணும்.